ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நில் நகராமல் நான் சொல்லக்கூடிய அருள்வாக்கை கேட்டுப்போ என எதற்காக உன்னை நிப்பாட்டினேன் தெரியுமா? உன்னை நெருங்கக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கவும், உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்கள் மத்தியில் உன்னை மிக பெரிய ஆளாக மாற்றி காட்டவும் தான் இப்போது அருள்வாக்கு சொல்ல வந்துள்ளேன். உன் வராகி அம்மா சொல்லக்கூடிய இந்த வாக்கானது ஒருபோதும் பொய்யாகவோ மாறுதலாகியோ போகாது. நான் சொன்னது சொன்னபடியே ஒரு துளி கூட மாறாமல் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்னை அகங்காரத்துடன் உன்னை நோக்கி பேசியவர்கள் மத்தியிலேயே, உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செத்தியவர்கள் மத்தியிலேயே உன்னை வியந்து பார்க்கும் வண்ணம் நான் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை உன் வராகியம்மா நான் தானே ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மன சுமையையும் பாரத்தையும் எப்படி தாங்கப் போகிறேன் என்ற உனது கவலைகளை அறிந்த நான் இப்போது அதையெல்லாம் நீ திறமையாக சமாளித்து வரக்கூடிய வகையில் உனக்கு வழிகாட்டலாக இருக்கப் போகிறேன். கூடுதல் சக்திகளை உனக்குள் இறக்கி எல்லா விஷயங்களையும் சரி செய்து சமாளித்து நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்யப் போகிறேன் என் செல்லமே. உனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் நான் உனது எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கும் தயாராகத்தான் இப்போது வந்திருக்கிறேன். வாழ்க்கை எனும் வாகனத்தை நீ செலுத்தும் போது உன் வாகனத்தின் வேகத்தை குறைப்பது போல, உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என தடுப்பது போல சில பேர் குறுக்கே வரத்தான் செய்வார்கள். யார் குறுக்கே வந்தாலும், எத்தனை தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்தாலுமே கூட எதையும் பொருட்படுத்தாமல் புது உத்வேகத்துடன் நீ செயல்பட்டால் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து விடலாம். காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை வெறுமையாகிவிட்டதே, இன்னும் நான் ஆசைப்பட்டது ஒன்று கூட நடக்கவில்லையே என நினைக்காதே. நீ சிந்திய கண்ணீரின் வலியும் உன் மனதிற்குள் இருக்கும் தவிப்பும் வேதனையும் எல்லாமே நான் அறிவேன். உனக்காகவே உன் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த ஆசையாய் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு அருளி கொடுப்பேன் என் செல்லவே. அதற்காக தானே அருள்வாக்கு சொல்ல வந்தேன். நான் அத்தனை சுலபமாக யாருக்கும் அருள்வாக்கு சொல்வது கிடையாது. இதை யாருக்கெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியதை கிடைத்திருக்கிறதோ, யாரெல்லாம் அந்த பிராப்தம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களின் கண்களில் மட்டும்தான் இந்த பதிவை காட்டுவேன். இந்த பதிவு இப்போது உன் கண்களில் பட்டு இதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் உனக்குள் உருவாக்கி எல்லா விஷயங்களையும் செய்த நானே அருள்வாக்கு கொடுத்தது போலவே உன் வாழ்க்கையில் உயர்வையும் கொடுப்பேன். ஒரு சில மனிதர்கள் நல்லவர்களைப் போல காட்டிக்கொண்டு உன் அருகிலேயே இருந்து உனக்கு ஆபத்தை வரவழைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்ததால்தான் அவசரமாக உன்னை நோக்கி ஓடி வந்தேன். மெல்ல மெல்ல உன்னை காப்பாற்றி இப்போது ஆரம்பத்திலிருந்து விளிம்பின் நுனிவரை பத்திரமாக உன்னுடனேயே நானும் வந்துவிட்டேன். இப்போது முழுவதுமாக இதிலிருந்து காப்பாற்றி உன்னை மேடுகளில் ஏற்றி வெற்றிகரமான ஆளாக உன்னை மாற்றிவிடுவேன் என் செல்லமே. உன் விதியில் சதி செய்து எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தலைவிதியை உன் மதியால் மாற்றி எழுத முடியும். ஆம், உன் செயல்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உன்னை காப்பாற்றி உன்னுடனேயே நான் இருக்கப் போகிறேன். நீ இழந்த அனைத்து விஷயங்களையும் மீண்டும் பெறும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் அவர் சரியா இவர் சரியா என யோசிப்பதை காட்டிலும் நாம் சரியாக இருக்கிறோமா என உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கொள். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை உனக்குள் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வராது. முதலில் குழப்பத்தையும் தயக்கத்தையும் பயத்தையும் பதட்டத்தையும் தூக்கி போட்டு தெளிவான தைரியமான ஆளாக மாறு. ஒருவரின் இழப்பை ஈடு செய்வதற்காக இன்னொருவரை தேடி போகலாம் என நீ நினைக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நிம்மதி வராது. துன்பத்தை நீயாகவே தேடிக்கொள்ளாமல் எந்த மனிதருடைய இழப்பையும் சரி செய்ய யாரையும் எதிர்பார்க்காமல் இப்படியே இருந்துவிடு. நீந்த முடியாத மீன்களை நதி நீரானது எப்படி குப்பை போல ஒதுக்குமோ அதே போல்தானே ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நீ வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதியில்லை என்பது போல யார் உன்னை குத்தி காட்டி பேசினாலும் நீ கவலை கொள்ளாதே. அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி உன் உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை முயற்சி செய். உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உனக்கு வழித்துணையாய் உன் வராகியம்மா நான் இருப்பேன். மற்றவர்களை எப்படி நாம் கைப்பற்றலாம் என யோசிப்பதை காட்டிலும்
முதலில் உன்னை நீ கைப்பற்றி முழுவதுமாக உன்னை புரிந்து கொள். அதன் மூலமாகவே நீ உயர்வை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக சிறப்பான விஷயம் நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கையை எல்லா மனிதர்களிடத்திலும் வை. அன்பின் ஆழத்தை இழக்கும் போதுதானே புரிய வருகிறது. ஒருவர் மீது நீ மிகுந்த அன்பு வைத்திருப்பாய், ஆனால் அதை ஒரு நாள் கூட வெளிக்காட்டியிருக்க மாட்டாய். ஆனால் எப்போது அவர்களை விட்டு நீ பிரிய நேர்கிறதோ அப்போது அதை நினைத்து நீ வருத்தப்படும் போதுதான் உனக்கே தெரியும் அவர்களை நமக்கு இந்த அளவா பிடித்திருக்கிறது என்று. அதேபோல் இப்போது உன்னை விட்டு விலகக்கூடிய மனிதர்களும் ஒரு நாள் உன்னை நினைத்து வருந்தி மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். எந்த விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்காதே என் செல்லமே. சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க முடியாது. மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தே தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக கவனித்து வேலை செய்கிறார்கள் அல்லவா? அந்த கவனம் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரலாறு படைத்து விடுவதென்பது சுலபம் கிடையாது. யாரெல்லாம் எந்த சுயநலமும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வரலாறு படைப்பார்கள். நீயும் உன் வாழ்வில் வரலாறு படைக்கும்படி எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறத்தான் போகிறாய். உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் மிக பெரிய அளவில் கொடுக்க தீர்மானித்து விட்டேன் என் தங்கமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் உன்னை விரும்பாத விஷயத்தையும் நீ நெருங்கி போகாதே. எல்லாமே தானாக உன்னை நெருங்கி வரும்படி நான் செய்து காட்டுவேன். நான் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு வாழ்க்கையை வாழ்வதென்பது மிகவும் கடினம்தான். ஆனால் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் என்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும் என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்திருந்து பார், உன் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக நான் மாற்றி காட்டப் போகிறேன் என்று. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நீயாகவே இருந்தாலே போதும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதே போல எல்லாம் விதி விட்ட வழி என அதன் பாட்டிலேயே உன் வாழ்க்கையும் நீ விட்டு வைக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை மதியின் துணை கொண்டு முயன்று தாண்டி வரப்பார். நிச்சயமாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா எல்லா நல்வழிகளையும் காட்டி உனக்கு துணையாயிருந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் செய்யத்தான் போகிறேன். நீ உண்மையாய் இருப்பதால் தானே இந்த உலகம் உன்னை நம்பாமல் ஆதாரங்கள் கேட்கிறார்கள். ஏனெனில் இந்த கலியுக மனிதர்களே இப்படித்தான். பொய்யை சுலபமாய் நம்பி விடுவார்கள். ஆனால் உண்மையை நம்புவதற்கு மட்டும் 1000 ஆதாரங்களை கேட்பார்கள். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. யார் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் தூக்கி எறியும் போதுதானே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. யார் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ எல்லோரிடமும் ஒரே மாதிரி அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்து கொள். நீ எந்த அளவிற்கு என்னை அன்போடு ஆராதித்து வணங்கினாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் நான் உயர்வை கொடுக்கத்தான் போகிறேன். நீ செய்த புண்ணியமும் தர்மமும் உனக்கான இக்கட்டான இந்த சூழ்நிலையில் இப்போது உன்னை காப்பாற்றப் போகிறது. அதே நேரத்தில் உனக்கு துணையாயிருக்கும் உன் வராகி அம்மா நானும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வழிகளை செய்து உன்னை அருளாய் ஆசீர்வதிக்கப் போகிறேன்.